வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீட்டிலே க்ரீம் சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுங்கிறது வீடியோ நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். பால் கொதிக்க வேண்டாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் நாம் இது சூடு பண்ணாலே போதும். இப்போது பால் நல்லா சூடாயிட்டு இப்போ இதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் சேர்த்து பாலை நாம் திரைய வச்சிடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா பால் நல்லா திரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பால் நல்லா திரைய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த கலவையை நாம் ஒரு காட்டன் துணி இல்லைனா ஒரு மஸ்லின் கிளாத்துக்கு மாற்றி நல்லா அரிச்சு எடுத்துடலாம். இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதும் இப்போ இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து இது நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அலசினதுக்கப்புறமா இது வடிகட்டிடலாம். நம்ம பன்னீருக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் போட்டு இது பிழிய வேண்டாம். லைட்டாக தண்ணி வடிஞ்சாலே போதும். இப்போ இந்த பன்னீரை ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பன்னீர் வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, அதை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இது எத்தனை கிராம் இருக்குதுன்னு அளந்து பார்த்துடலாம். நாம் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருந்தோம். பாருங்கள், மொத்தம் 222 கிராம் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுனால கொஞ்சம் நிறையாவே நமக்கு க்ரீம் சீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நாம் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேடு க்ரீம் சீஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 5 to 6 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாளைக்கு இது கெடாமல் இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸ் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் பீட்டருக்குள்ளே ஹுக்கு மாட்டிட்டு இப்போ மீடியம் டு ஹை ஸ்பீடில் 5 நிமிஷம் இது நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு 2 to 3 நிமிஷம் மறுபடியும் இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அதாவது 3 தடவையாக போட்டு சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பீடு மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஹை ஸ்பீடில் இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிட்டு இது நம்ம கேக்கில் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கரண்டியை திருப்பி வச்சாலும் கீழே விடலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹோம்மேடு க்ரீம் சீஸ் வச்சு நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணியாச்சு.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.